ஹலோ கைஸ், Redmi Note8க்கு வந்து எஸ்டர்டே ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அந்த அப்டேட் வந்து எப்படி மேனுவலாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். Redmi Note8க்கு MIUI 12 அப்டேட்டுக்கு வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க. ஸோ Redmi Note8 யூசர்ஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் அப்டேட்டை பற்றி கேட்டாங்க. இந்த டிவைஸ்க்கு மே செக்யூரிட்டி பேட்ச் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருந்துச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுக்கணுமேனு சொல்லி கடமைக்குன்னு நேற்று ஒரு செக்யூரிட்டி பேட்சோட அப்டேட் மட்டும் தான் கொடுத்தாங்க. இந்த அப்டேட் நீங்கள் பண்ணுறதும் ஒன்று தான், பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான். லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்டேட்டை பண்ணுங்கள். எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் OTA அப்டேட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட அப்டேட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் MIUI 11 ஐக்கானை வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து டேப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் டேப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா காட்டும். இதில் சூஸ் அப்டேட் பேக்கேஜ் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் SD கார்டு காட்டும். இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த பேக்கேஜ் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. அடுத்து வர ஸ்க்ரீனில் ரீபூட் அண்ட் அப்டேட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து டச் பண்ணுங்கள். அந்த ஃபைல் வந்து டிக்ரிப்டிங் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்டேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ண மாதிரி அப்டேட்டட் MIUI சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனால அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து வராதோன்னு சொல்லி பயப்பட வேணாம். இது வந்து அஃபீஷியல் மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். MIUI 12லேருந்து எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களோட அப்டேட்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்டேட்டர் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதில் ரிசீவ் அப்டேட் இயர்லி அப்படிங்கிறது வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா அதை வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இது மூலமாக எல்லா யூஸருக்கும் அப்டேட் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. MIUI 12 வந்து எந்த டிவைஸ்க்கு ரிலீஸ் பண்ணாங்கனாலும் நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.